நான் வேற உருவத்துல வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? இது நான் நினைச்சதை சாதிக்க போட்டிருக்கிற வேஷம். ஆமா, இந்த காயத்ரி உடம்புல உங்க காதலியோட ஆவி. இது புரியாத ரவி நேத்து ராத்திரி எவ்வளவு ஆசையா நெருங்கி வந்தான் தெரியுமா? அவ என்னோட சந்தோஷமா இருப்பான், செத்துருவான்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல தப்பிச்சிட்டான். ஆனா இன்னைக்கு ராத்திரி அவன் என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. கட்டிலறைய கல்லறையா மாத்தி காட்டுறேன். வர பௌர்ணமிக்குள்ள எப்படியும் உங்களை பிழைக்க வச்சே தீருவேன். இது சத்தியம். சந்தேகப்பட்டது சரியா போச்சு. காயத்ரி உடம்புல கருணாகம் பூந்திருக்கு. இவளோட ரவிய சேர விட்டாதானே அவன் உயிருக்கான். ராஜாவை ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கீரிய பார்த்த பாம்பு மாதிரி திகைச்சு போயிட்ட? ஆட்டம்னு இருந்தா போட்டின்னு ஒண்ணு வரத்தா செய்யும். முடிஞ்ச சமாளி. டேய், ஆட்டம் எங்க 2 பேருக்குள்ள தானே, நீ ஏன் இடையில நுழையிற? ஒரு விசுவாசம் தான். நீ ஒரு அப்பா விடா. ஆட்டத்துடைய போக்கே புரியாம ஆடிக்கிட்டு இருக்க. கை கொடுத்து காப்பாத்தல வந்தா. டேய், சும்மா பொழுதுபோக்கு ஆடுறதானே, நீ ஏன்டா சீரியஸ் எடுத்துக்கிற? அதானே. சரிடா, நான் வரேன். காயத்ரி, நான் போயிட்டேன்னு நினைக்காத. என்னுடைய தளபதியை தாண்டி நீ ராஜாவை தீண்டவே முடியாது. பபிள்கம். தேங்க்யூ. சரி சரி, ஆட்டம் பாதியில நிக்குது, ஆடு. இந்த செஸ் விளையாட்டே ரொம்ப போர். செஸ்ங்கிற 2 எழுத்துக்கு மத்தியில ஒரு இக்கு சேர்த்தா எவ்வளவு கிக்கா இருக்கும் அப்படின்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இன்னைக்கு என்னடா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆடிட்டு இருக்கீங்க. வாங்க அப்படியே காத்தாட வெளியே போயிட்டு வரலாம். என்னடி இது, கதையே மாறுது. ஏய், பாத்துங்க. என்ன காயத்ரி, தாழம்பு காடு இருக்கிற பக்கம் கூட்டிட்டு வந்திருக்க? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தாழம்பூ வாசனை என்ன என்னென்னமோ பண்ணுது. இந்த பூ வாசனையை விட இந்த பெண் வாசனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மகுடி சத்தம்? போய் பாருங்க. இரு, பாத்து வந்துரு. யாரா தடுற? இங்க ஏதோ மகுடி வாசிச்ச சத்தம் கேட்டது. இந்த காட்டுல நிறைய பாம்புங்க இருக்கு. இந்த பாம்பு பிடிக்கிறவங்க யாரும் மகுடி வாசிச்சிருப்பாங்க. ஆமா, நீ இங்க வந்த? நாங்க இங்க ஜாலியா வந்தோம். தாழம்பு காடு காயத்ரிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் காயத்ரி நானும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். டேய், தாழம்பூ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்குமே பூனாகம். தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், கதையே முடிச்சிடும். ஏமா காயத்ரி, நான் சொல்றது சரிதானே? ஆமா. அம்மாவே ஆமான்னு சொல்லியாச்சு, புறப்படுற. ஓகே காயத்ரி, வா. காக்க காக்க கனகவேல் காக்க என் தலை வைத்து இணையடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க முப்பத்திருவல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க. என்னடா இது, நேரம் கேட்ட நேரத்துல பூஜை பண்ணிட்டு இருக்க? உண்மையில இதுதான்டா பூஜை நேரம். இன்னைக்கு கந்த சஷ்டி.
காக்கும் கடவுளான இந்த கந்த பெருமான மனசார நினைச்சு பாடிட்டு இருக்கேன். நீ உக்கார. கொஞ்சம் செருப்பை கழட்டிட்டு உக்காரியா? காக்க காக்க கனகவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. முருகா, இன்னைக்கு ராத்திரி பூரா உனக்கு இங்கதான்டா பூஜை. காக்க காக்க கதிர்வேல் காக்க, காக்க காக்க கதிர்வேல் காக்க. முப்பத்திருபல் முறிவேல் காக்க, முப்பத்திருவல் முனிவேல் காக்க. செப்பிய நாவை செவ்வேல் காக்க, செப்பிய நாவை செவ்வேல் காக்க. கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க, கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க. என் நிலம் கழுத்தை இனியவேல் காக்க. என் கழுத்தை இனியவேல் காக்க. என்னங்க, எங்க இருக்கீங்க? இங்க வாங்களே. நான் இங்கதான் இருக்கேன். என்னங்க இப்படி திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒண்ணு பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட சீக்கிரமா டவுனுக்கு அனுப்பிச்சு எலக்ட்ரிஷியனை கூட்டு வர சொல்லுங்க. இந்த நேரத்துலயா? 20 கிலோமீட்டர் இருக்க, எப்படி போறது? அதான் கார் இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருட்டுல இருந்தேன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். ப்ளீஸ் சீக்கிரமா அனுப்புங்க. போங்க. சரி, அனுப்புறேன். விஜய், டேய் விஜய், என்னடா? காயத்ரி இருட்டுல இருக்க பயப்படுறா. நீ கார்ல டவுனுக்கு போய் எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வா. என்னடா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. டே, இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே, வெளிச்சத்துக்கு கேன்ல இருக்கு, துணைக்கு நாம இருக்கிறோம். காயத்ரி தைரியமா இருக்க சொல்லு. காலையில எலக்ட்ரிஷியன் கூட்டு வந்து ரிப்பேர் பார்த்துடலாம். விஜய், அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமேடா. ரொம்ப பயந்த சுபாவம். போயிட்டுடா ப்ளீஸ். ஓகே. காயத்ரி, அப்படியே நில்லு. ஏங்க எதுக்கு அப்படியே நிக்க சொல்றீங்க? மெழுகுவத்தி வெளிச்சத்துல நீ நிக்கிறது பெயிண்டிங் மாதிரி இருக்கு. அது என்னமோங்க, நிறைய இருட்டும் கொஞ்சமா வெளிச்சமும் இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு எப்பவுமே கவர்ச்சி அதிகம். Come on darling, come on. இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான். காயத்ரி, காயத்ரி, என்னாச்சு? டேய், நீ அதுக்குள்ள எப்படி வந்த? கொஞ்ச தூரம் போனது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. திரும்பி வந்து மெயின் சுவிட்சை பார்த்தேன். கோலார இந்த மெயின் சுவிட்ச் தான் ரிப்பேர் பார்த்துட்டேன். ஆமா, நீ என்னடா இப்படி ஓடி வர? திடீர்னு காயத்ரி மயக்கமாயிட்டா. ரூம்ல தண்ணி இல்ல, அதான் வந்தேன். காயத்ரிக்கு இப்ப தேவை தண்ணி இல்ல, ரெஸ்ட். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆமா, நான் கொடுத்த $50 களத்துல இருக்குல்ல? ஆமாண்டா, இத பாரு. வெரி குட். இப்போ நீ போய் தைரியமா காயத்ரி பக்கத்துல இரு. இந்த டாலர் எப்பவும் காயத்ரிக்கு பாதுகாப்பா இருக்கும். குட் நைட். சரிடா.